இன்னைக்கு நம்ம சேனல்ல இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்க யாதும் அறியான் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் தினேஷ், ஆனந்த் பாண்டி, அப்புக்குட்டி, பிராணா, ஷியாமல், தம்பி ராமையா லீடிங் ரோலில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை கோபி இயக்கியிருக்காரு. தர்ம பிரகாஷ் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோவான தினேஷும் ஹீரோயின் பிராணாவும் லவ் பண்ணுறாங்க. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட ஜாலியாகவும் நெருக்கமாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் ஹீரோயினும் கன்னத்தில் மட்டும்தான் முத்தம் கொடுக்கணும், மற்றதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில ஹீரோயின் கூட நெருக்கமா இருக்கணும்னு ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு கிட்ட ஐடியா கேட்கிறாரு. அந்த ஃப்ரெண்டோட யோசனைப்படி ஹீரோ, ஹீரோயின், ஃப்ரெண்டு, அவரோட லவர்னு 4 பேரும் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சொகுசு விடுதிக்கு போறாங்க. அந்த சொகுசு விடுதியோட வார்டனா அப்புக்குட்டி இருக்காரு. தன்னோட ஃப்ரெண்டோட ஐடியா படி ஹீரோயின் கூட நெருக்கமா இருக்கிறதுக்காக அந்த சொகுசு விடுதியில ஹீரோ முயற்சி பண்றாரு. ஆனா முதல்ல ஹீரோயின் அதுக்கு முட்டுக்கட்ட போறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினும் அதுக்கு ஒத்துழைச்சு அவரோட நெருக்கமா இருக்காங்க. எல்லாத்தையும் சாதிச்சிட்ட மனநிலை ஹீரோவான தினேஷ் இருக்காரு. ஆனா ஹீரோயினான பிராணாவோ கொஞ்ச நிமிடத்திலேயே அவருக்கு பெரிய அதிர்ச்சியா கொடுக்குறாங்க. அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியே வர்றதுக்காக ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட ஐடியா கேட்குறாரு. ஆனால் அவரோட ஃப்ரெண்டுக்கு அவரோட லவ்வர் அதை விட பெரிய அதிர்ச்சியை கொடுக்குறாங்க. அந்த 2 அதிர்ச்சியில் இருக்கிற ஹீரோவுக்கும் அவரோட ஃப்ரெண்டுக்கும் அதை விட பெரிய அதிர்ச்சியாக இவங்க 2024 இருந்தாங்க. ஆனால் இப்போ 2026 இருக்கிற மாதிரி கதை போகுது. ஹீரோவான தினேஷுக்கு ஏன் இந்த மாதிரியான அதிர்ச்சிகரமான சம்பவங்கள்லாம் நடக்குது, அதோட பின்னணி என்னங்கிறத ரொம்பவே ட்விஸ்டோட சொல்றதா இந்த யாதும் அறியான் படம். அந்த சொகுசு விடுதியை பற்றி வர காட்சிகள்லாம் ஆடியன்ஸ்க்கு பீதியை கொடுக்குற மாதிரியே இந்த படத்தில் காட்சி அமைச்சிருக்காங்க. இந்த படம் ரொம்பவே சூப்பராகவும் நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. நீங்க இந்த படத்தை கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான ஷார்ட்டான மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த படத்தோட ரிவ்யூ போடலாங்கிறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.